ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு நல்லா இருக்கீங்களா? நான் தான் கோயந்தராஜ் மேஸ்திரி பேசுகிறேன். ஒரு நண்பர் வந்து முள்ளு செட்டு எப்படி மாற்றுறது அப்படின்னு கேட்டிருக்க. அப்படி அவர் முள்ளு செட்டுங்கிறது இந்த முள்ளா இல்லை இந்த குதிரையா இல்லை இந்த செட்டாங்கிறது நமக்கு தெரியல. இருந்தாலும் இந்த முள்ளு தான் மெயினாக அடிக்கடி போக மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு இதில் நான் உங்களுக்கு போடுறேன். இது புது முள்ளு மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாம் பெண்டு இல்லாமல் நேராக இருக்குது. புது முள்ளு எப்படி போடணும்னா இங்கே பாருங்கள். ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு வந்து நீங்கள் அன்னாடம் உங்கள் பற்ற மேஸ்திரி மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சிலதை நீங்கள் கேட்குறதெல்லாம் என்னுடைய வீடியோஸ்லேயே இருக்குது. ஏதாவது டவுட்டுனா நீங்கள் வீடியோஸில் போய் பார்க்கலாம். ஏன்னா கமெண்டில் கேளுங்க. கேட்டு நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். எப்படி பார்த்தாலும் நீங்கள் கேட்டு ஒரு நாளைக்கு 2 நாள் ஆகிடுது நான் வீடியோ போடுறதுக்கு. இங்கே பாருங்க, இதை காட்டு. இப்படி புது முள்ளு போட்டோம்னா இந்த இடத்துல முதல்ல பெண்டு தட்டிக்கணும். இப்படி பெண்டு வரணும். இன்னொன்று இந்த இடத்துல ரேஸை இப்படி குரடு வச்சு இப்படி வளைச்சி விட்டுக்கணும். எல்லை மாதிரி இப்படி வளைச்சி விட்டுக்கணும். இப்படி வளைச்சி விட்டு இன்னொன்று என்ன பார்க்குறீங்கன்னா தறி இப்படி பாருங்கள், ஒண்டை வச்சுக்கணும். இந்த கிராம் இப்படி ஒண்டை வைக்கும்போது பாருங்கள் இவ்வளோ தான் இருக்கணும் கேப்பு. எப்படியே ஒரு நூல் தான் கேப் இருக்கணும். ஒண்டை வரும்போது இப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தறி ஒண்டை நிற்கும் போது இந்த முள் இப்படி மாட்டிக்கும். இப்படி முள் மாட்டிச்சு அப்படின்னாவும் உங்களுக்கு தார் வந்து கட்டாகி போயிடும். தாரெல்லாம் அப்படி கட்டாகக்கூடாது. ரெண்டாவது இதெல்லாம் போட்டு இதெல்லாம் கொஞ்சம் அக்கி விட்டால் வளைச்சிக்கணும். ரொம்பவும் மேலாக இருந்ததுன்னா இலை இதில் மாட்டோம். ரொம்பவும் மேலாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இது ரொம்ப கீழாக இருக்குது பார்த்தீங்களா? சென்டரில் இருக்குது. ரொம்பவும் மேலே இப்படி வரக்கூடாது. ரொம்பவும் கீழே போச்சுன்னா இலை மாட்டோம். இது இந்த அளவுக்கு வச்சுட்டிங்கனாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியாது. ரெண்டாவது இப்படி மாட்டி உங்களுக்கு வந்து இந்த முள் இப்படி தூக்கலை, நீங்கள் மாட்டி இப்படி முள் தூக்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த செட்டை கொஞ்சம் மேலே தூக்கணும். இதை ரூஸ் விட்டு காலார் கேட்பான நல்லா பாருங்க. இந்த செட்டை இதை ரூஸ் விட்டிங்கனாவே போதும். ரேஸாக ரூஸ் விட்டு இந்த தலைவில் இப்படி அடிச்சிங்கன்னா அது மேலே தூக்கும். மேலே தூக்கிச்சிங்களா, அவ்வளோதான். எப்பவுமே இலை வந்து எந்த அளவுக்கு கீழே வருதோ முள் வேகமாக தூக்கும். எந்த அளவுக்கு இலை மேலே போதோ முள் கம்மியாக தூக்கும். நல்லா பாருங்கள். கீழே எந்த அளவுக்கு இப்படி இலை இப்படி கீழே எந்த அளவுக்கு வருதோ முள் வேகமாக மேலே தூக்கும். எந்த அளவுக்கு இப்படி மேலே போதோ முள் மொல்லமாக தான் தூக்கும். தாரில் கட் ஆகும். தாரில் ஒருக்கா கட் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து முள்ளில் கட் ஆகுறது. அந்த முள் கட் ஆகுச்சுன்னா என்ன பண்ணணும், இந்த முள் இப்படி உள்ளே வளைச்சி விட்றணும். இதான் முள் செட்டு மாற்றுறது. இப்போ பாருங்கள், முள் எந்திரிச்சதுக்கும் முள் எந்திரிச்சதுக்கும் இப்போ முள் எந்திரிச்சது வித்தியாசம் இருக்கு பாருங்க. பாருங்கள், வேகமாக எந்திரிக்க பார்த்தீங்களா? இப்படி செட் பண்ணிட்டு இந்த இலைய இப்படி அறுத்து விட்டு தறி விட்டு பார்க்கணும். நிற்குதா? இவ்வளோதான் வேலை. முள் மாற்றுறது இவ்வளோதான் வேலை. பெரிய வேலையே கிடையாது. நான் முதல்ல முள் போட்டதுக்கும் தறி ஓட்டி விட்டது முள் எந்திரிச்சதுக்கும் இப்போ முள் போட்டு தறி ஓட்டி விட்டது முள் எந்திரிச்சதுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள். எந்த அளவுக்கு தாரலை கீழே போகுதோ முள் மேலே வேகமாக தூக்கும். எந்த அளவுக்கு தாரலை மேலே போதோ முள் மொல்லமாக தூக்கும். ஆனால் முள் மொல்லமாக தூக்குற இடத்துல தாரலை இந்த இடத்துல கட்டா வரதுக்கு வாய்ப்பு 90% இருக்குது. அதே மாதிரி எந்த அளவுக்கு மேலே தூக்குற மாதிரி நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னா முள் நிற்காது. நல்லா இங்கே பாருங்கள். இந்த செட்டு நீங்கள் ரொம்ப உயரமாக தூக்குனீங்கன்னா முள் வந்து நிற்காது, அப்படியே போயிடும். ஓரளவுக்கு தான் மீடியம். இப்போ நான் சொன்னது தான். முள் நிற்காது போயின்னா கீழே இறக்கி வச்சுக்கலாம். கீழே இறக்கி வச்சு நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொரு நண்பர் வந்து கிராங் ஆயம் வந்து கேட்டால் அப்படி அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. கிராங் ஆயம் கண்டுபிடிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நான் தறி ஓட்டி விட்டுருக்கிறேன். இந்த தறி பாருங்க எப்படி கிராங் ஆயம் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இது ஸ்கேலு நேராக பண்ணை ஓட்டின மாதிரி பாருங்க. பாருங்க, பண்ணை ஓட்டின மாதிரி இருக்குங்களா? இந்த இடத்துல பாருங்க.
இங்கே 4 இன்ச்சு இருக்குது, 6 இன்ச்சு வருது. நமக்கு இந்த இடத்துல காட்டுங்கண்ணே. 6 இன்ச்சுக்கு ஒரு நூல் கம்மியாக இருக்குங்களா? 6 இன்ச்சு இங்கே இருக்குது, ஒரு நூல் கம்மியாக இருக்கா? இங்கே பாருங்கள், இந்த ஒரு நூலோடு தான் நம்ம வச்சுருக்கிறோம். இதை கழித்து பார்த்தோம்னாவே, இந்த இடத்துல பார்த்தோம்னா இதை கழித்து பார்த்தோம்னாவே நமக்கு 6 இன்ச்சு வந்துடும். இதுதான் ஆயம் பார்க்குற வித்தியாசம். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தறி ஓடிட்டு இருக்கிற தறி நிறுத்தி நீங்கள் பண்ணையில் முட்டி டேப் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் ஆயம் எவ்வளோன்ட்டு. இதை நல்லா காட்டுங்க. தறி ஓடிட்டு இருக்கிற தறி நல்லா ரூஸ் எல்லாம் விட்டுறக்கூடாது. ரூஸ் விட்டால் உங்களுக்கு அளவு தெரியாது. தறி ஓடிட்டு இருக்கிற தறியை வச்சு நிறுத்தி பண்ணையில் இப்படி ஸ்கேலை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஆயம் கண்டுபிடிச்சிக்கலாம். இவ்வளோதான். இது வந்து பெரிய விஷயமே கிடையாது ஆயம் கண்டுபிடிக்கிறது. கிராங்க் ஷாஃப்ட் உடஞ்சிட்டாலும் அந்த கிராங்க் ஷாஃப்ட் கொண்டு பார்த்தீங்கன்னா நீங்களே அவங்ககிட்ட சொல்லுவாங்க, இதில் வந்து பாதி தான் இந்த வளவு இருக்கும். இந்த வளவு காட்டுங்க. இந்த ஸ்டெப்புக்கும் பார்த்தீங்கன்னா பாதி தான் வரும், 3 இன்ச்சு தான் வரும். அந்த 3 இன்ச்சு வந்தால் இங்கே டபுளாக வரும் நமக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 இன்ச்சு இப்படி திரும்பவும் 3 இன்ச்சு இதான் நீங்கள் கிராம் ஷாஃப்ட் வாங்கும் போது கிடைக்கலாம். ஆனால் 6 இன்ச்சு நமக்கு தேவையில்லை, 5.25 இருந்தாவே போதும். பரவாயில்ல. நீங்களாம் இப்படி வந்து கேட்கும் போது எனக்கும் வந்து உங்களுக்குலாம் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வமாகவே இருக்குது நிறையா. நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்க. ஆனால் நான் தான் வந்து நிறையா கமெண்ட்டை மிஸ் பண்ணுறேன். ஒரு நண்பர் கூட தறி போடுறதுக்கு கேட்டால் அப்படி எவ்வளோ செலவாகுதுண்ணா, படித்த பையனாமா, பரவாயில்ல நல்லா ஒரு ஆர்வமாக கேட்குற அப்படி. ஆனால் என் பக்கத்தில் இருக்கிறீங்களா அதை சொல்கிறாங்கண்ணா இதை சொல்கிறாங்கண்ணா அப்படிங்கிற அப்படி. தன்னம்பிக்கையை நம்ம விடக்கூடாது. நம்மளை நம்பி நாம் தொழிலில் வேலை செய்கிறோம். அடுத்து இங்கே சொல்கிறாங்கங்கிற பேச்சை தயவுசெய்து எடுக்காதீங்க. நம்ம தன்னம்பிக்கை வந்து விடவே கூடாது. 2 தறி போட்டு வாரம் 2000 கூட ஒன்று. இப்போ தான் அந்த இப்போ வெளியில் போய் 8000 மாதம் சம்பளத்துக்கு இப்போவே சொந்தத்திலேயே அந்த வருமானம் வர வரைக்கும் 2 தறி இன்னும் 2 தறி வாங்கி போகிறேன்றீங்க. அப்போ போட்டால் நல்லா என்கரேஜ் ஆகி போச்சுன்னா வாரம் 5 ரூபா 6 ரூபா வாங்கி போனால் என்னாச்சு உங்களுக்கு? மாதம் 22,000 ஆகி போச்சு. நம்ம வேலை எத்தனை மணிக்கு வேணால் எந்திரிக்கலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் தொழில் செய்யலாம், எத்தனை மணிக்கு வேணாலும் படுக்கலாம். தொழிலில் நிறையா இருக்குது. நாம தான் வேலை இல்லை வரோம். பார்த்தீங்கன்னா குப்பை அப்படியே குப்பையாட்டம் கிடக்கும் தொழில். நாம் கண்டுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை மலையாட்டம் அங்கேருந்து இருக்கும். வெளிநாட்டுக்காரங்க வருவோம், ஏதோ ஒரு கார்பெட் அவன் பார்த்து ஆராய்ச்சி பார்ப்பான். நாம் அந்த குப்பையை பார்த்து கண்டுக்க மாட்டோம், போயிட்டே இருப்போம். அவன் பாட்டு போனோன்னா அடுத்த 4 நாளில் பார்த்தீங்கன்னா அல்லது ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை காவலுக்கு போட்டுருவான். இது வந்து யாரும் ஏற்படக்கூடாதுன்னு. அவன் காவலுக்கு என்ன போறான்னா காட்டு அவன் அதை ஒரு தொழிலை ஆரம்பிப்பான். அடுத்தது நாம படித்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அவன்கிட்ட நீட்டிட்டு இருப்போம். அது வரைக்கும் அதை நாம பார்த்து யோசனை பண்ண மாட்டோம். அது மாதிரி தொழிலில் நிறையா இருக்குது. நாம தான் போக மாட்டோம். இந்த தறியை நல்லா பாருங்க. தறி காட்ட அப்படியே. இந்த தறியை பிட்டிங் பண்ணால் வந்து 4000 ரூபா தறி மட்டுங்க. இந்த தறியை பிட்டிங் பண்ணால் 4000 ரூபா. டாபியும் தறியும் பிட்டிங் பண்ணி ஓட்டி விட்டா கிட்டத்தட்ட 9000 ரூபா கூலியை. நீங்கள் டாபியாவது நுணுக்கமாக வேலை செய்யணும் விட்டுருங்க. ஒரு தறி பிட்டிங் பண்ணால் 4000 ரூபா. இன்னைக்கு அந்த தறி பிட்டிங் பண்ணுறதுக்கு ஆள் கிடையாது. படித்த பசங்க 8,000 9,000 வேலைக்கு போகிறாங்க. படித்த பசங்க எங்கே வேலைக்கு போகிறாங்க? சிசிடிவி கேமரா செட் பண்ணுற வேலைக்கும் எல்சிடி டிவி கொண்டு செட் பண்ணுற வேலைக்கு. என்னப்பா சம்பளம் அப்படின்னா 8,000 10,000. ஏன் 4 பசங்க நீங்கள் ஒன்று சேர்ந்து இந்த வேலைக்கு நீங்கள் வரக்கூடாது? ஒரு இன்ஜினியர் படித்த பசங்க அவங்களுடைய சர்டிஃபிகேட்டை கொண்டு கொடுத்தா 10 லட்ச ரூபா சர்டிஃபிகேட்டை கொடுத்து லோன் கொடுக்குற சட்டமே இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம கொண்டு கொடுத்தோன்னே யாரும் லோன் தர மாட்டாங்க. முதல்ல நாம் ஒரு அங்கீகாரத்தை உருவாக்கிக்கணும். நமக்குன்னு ஒரு முகவரியை உருவாக்கணும். அது எப்படி நாம் பண்ணுறது? அதுவும் மெக்கானிக்கல் தான், இதுவும் மெக்கானிக்கல் தான். நாங்கள் படிப்பறிவில் இத்தனை வேலையை நாங்கள் கற்று செய்கிறோம். நீங்கள் படிப்பறிவு நிறையா பசங்க வச்சுட்டு இந்த படிப்பறிவு வச்சுட்டு நீங்கள் இந்த தறி பிட்டிங்கில் 4 பசங்க சேர்ந்து பிட்டிங்கில் போய் நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன வருமானம் பண்ணீங்க, ஒரு பேப்பரை முதல்ல கொண்டு வாங்க. ஒரு பேப்பரை கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஒரு பேரை கொண்டு வாங்க. ஒரு அங்கீகாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா நாளைக்கு இதுலேயே நீங்கள், ஏன்னா இன்னைக்கு எதேதோ ரோபோ வந்து இந்த வேலை செய்யுது அந்த வேலை செய்யுது, எதேதோ சாஃப்ட்வேர் படித்த பசங்க அதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது? அதெல்லாம் நாம் கண்டுபிடிச்சி நாம் போய் இன்னொரு இடத்துல போய் வேலை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் முதல்ல உள்ள வாங்க. எந்த தொழிலுமே இந்த தொழில் ஆகாதுன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. படித்த பசங்க எனக்கு என்ன ஒரு பையன் நேற்று ஒரு 2 நாளாக கேட்டதுக்குனால தான் இந்த விளக்கமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய கொட்டி கிடக்குது. நாம் சட்டை பண்ணாமல் இருக்கிறோம். எல்லாத்துக்கும் நாம் வந்து அங்கேயே போகணும் அப்படின்னு 15 வருஷம் முன்னே 25 வருஷம் முன்னே 15 வருஷம் முன்னே இன்ஜினியர் படித்த பசங்களுக்கு 30,000 சம்பளம். நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே இன்னமும். ஆனால் இன்னைக்கு 30,000ங்கிறது ஜஸ்ட் ஒரு வேலைக்கே ஆகாத ஒரு காசு. 30,000 ரூபா வாங்கினீங்கன்னா நீங்கள் எது செலவு கணக்கு போட்டு பாருங்கள். நீ சர்வசாதாரணமாக பெங்களூரில் 30,000 ரூபா என் பையன் சம்பளத்துக்கு இருக்கிறோம்னா அவன் தங்கியிருக்க ரூமுக்கு 8,000 ரூபா வாடகை கொடுக்குறோம். நம்ம அதில் சாப்பாடு செலவு கடைசியாக வந்துட்டு போனால் நம்ம தான் 10,000 செலவு கொடுக்குறோம். 2வது பையன் என்ன தின்னா, ஏது திங்கிறான், என்ன திங்கிறா, படுத்தானா தூங்கினானா, பேர் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்மகிட்ட இங்கே கொட்டி கிடக்கு தொழில். அந்த பையன் நான் சொன்னேன், ஏன்னா படித்த பையன் கேட்டாங்கிறதுக்கோசரம் உங்களுக்கு நான் இத்தனை விளக்கம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால் படித்த பசங்க நீங்கள் தயவுசெய்து உள்ளே வாங்க. எங்களுடைய மெக்கானிக் இந்த தொழிலை நீங்கள் எலக்ட்ரானிக் எந்த அளவுக்கு உள்ளே செலுத்த முடியும்னு பாருங்கள்.
ஏன்னா நீங்கள் உள்ளே போந்து ஒரு 4 தறி ஃபிட்டிங் பண்ணிங்கனாவே அடுத்த பொருள் சில குறிப்பிட்ட பொருளுக்கு எதை எலக்ட்ரானிக்கில் கொண்டு வரலான்னு பார்க்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இவ்வளோ தூரம் நான் பேசுனது காரணமாக பசங்களுக்கோசரம் தான். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வேலைகளை செஞ்சு பாருங்கள். மறுபடியும் செஞ்சு பாட்டு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. வாழ்த்துக்கள்.